இன்னைக்கு 41வது ஐபிஎல் ஆட்டம் ஹைதராபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கும் இடையே பரபரப்பாக நடந்திருந்தது. இப்படி இருக்க கம்பேக்னா இப்படிப்பட்ட கம்பேக் தாண்டா தரணும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அணி தாறுமாறான கம்பேக்கை இந்த ஆட்டத்தில் கொடுத்து நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்கு உள்ள போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எல்லாருமே பரிதவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பிளே ஆஃப் வாய்ப்பை சற்றே அதிகமாக்கியிருக்காரு ரோஹித் சர்மா அவருடைய அபாரமான பேட்டிங். அந்த வகையில் மும்பை அணி அவங்க தான் இந்த ஆட்டத்தில் டாஸ் ஜெயிச்சாங்க. ஹைதராபாத் அணியை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சொல்ல டிராவிஸ் ஹெட் அவர் என்னடானா 4 பந்துக்கே டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. அதே போல அடுத்ததாக வந்த இஷான் கிஷன் இன்னைக்காச்சும் சுமாரா அடிப்பாரா அப்படின்னு பார்த்தா அவரும் ஒரே ஒரு ரன்னுக்கு அவுட் ஆக, பின்னாடியே நிதிஷ் ரெட்டி அவரும் 2 ரன்னுக்கே அவுட். ஸோ இவங்க எல்லாருமே போயிட்டாங்களே, அபிஷேக் சர்மா அவராவது காப்பாற்றுவாரா அப்படின்னு பார்த்தா அவரும் ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு 8 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. இப்படி 14 ரன்னுக்கே 4 விக்கெட்டுகளை இழந்து ஹைதராபாத் அணி ரொம்பவே பரிதவிச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் தான் ஹென்ரிக் கலாசன் அவர் இறங்கி ஹைதராபாத் அணியை மீட்டி எடுக்க ஆரம்பிச்சாரு. இப்படி இருக்க அவர் கூட ஜோடி சேர்ந்த அபிஷேக் மனோகர் 2 பேருமே பொறுப்பாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் அதிரடியாகவும் விளையாண்டு ஹைதராபாத் அணியின் ஸ்கோரை ரொம்ப மெதுவாக உயர்த்தி கொண்டு போனாங்க. இப்படி இருக்க ஹென்ரிக் கலாசன் அவ்வப்பொழுது சிக்ஸர்களை பறக்க விட்டு கஷ்டப்பட்டு 44 பந்து ஃபேஸ் பண்ணி 71 ரன் அடிச்சு கொடுத்தாரு. ஹென்ரிக் கலாசன் இந்த இன்னிங்ஸ் விளையாடலைன்னா கண்டிப்பா 100 ரன்னுக்குள்ளேயே ஹைதராபாத் அணி ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அதே போல மனோகர் ஒரு 43 ரன் எடுத்து கொடுக்க 20 ஓவர் முழுசா விளையாண்டு 8 விக்கெட் இழந்து 143 ரன் மட்டுமே ஹைதராபாத் அணி எடுக்க முடிஞ்சது. இப்படி இருக்க நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக 170க்கும் அதிகமான டார்கெட்டை அசால்ட்டா அடிச்ச மும்பை அணி இந்த ஸ்கோரையும் நிச்சயமா ரொம்ப ஈஸியா எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஸோ எதிர்பார்த்தது போலவே ரோஹித் சர்மா அதிரடியா அவருடைய பேட்டிங்கை துவங்கினாரு. ஆனா ரெகில்டன் 11 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே வில் ஜாக்சன் அவர் கூட 22 ரன்னுக்கே அவுட் ஆனாலும் ரோஹித் சர்மா நம்ம சிஎஸ்கே அணியை எப்படி பொழந்தாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஹைதராபாத் அணியையும் பொழந்து கட்டிட்டாரு. அபாரமா சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் பறக்க விட்டு ஹாஃப் செஞ்சுரியை இன்னைக்கும் பேக் டு பேக் ஹைதராபாத் அணிக்கு தான் ரோஹித் சர்மா கம்ப்ளீட் பண்ண. பத்தாக்குறைக்கு சூரியகுமார் அவரும் அதிரடியாக அடிக்கிறவர் தான். அவர் சும்மா இருப்பாரா, அவரும் அவருடைய பங்குக்கு அடிக்க கடைசியா சில ஓவர்கள் மிச்சம் இருக்கிறப்பவே இந்த ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை கதற விட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த தொடரில் வரிசையா 4வது வெற்றியை பதிவு பண்றாங்க. மும்பை அணி ஃபர்ஸ்ட் விளையாண்ட 5 ஆட்டத்தில் ஒரே ஒரு வெற்றி, 4 ஆட்டங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஆனா இப்ப அதுக்கு அடுத்து விளையாண்டிருக்க 4 ஆட்டத்திலையுமே 4 மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஜெயிச்சிருக்கிறதால இந்த வெற்றியின் மூலியமா யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு 10வது இடத்துல நம்ம சிஎஸ்கே அணிக்கு பக்கத்தில் இருந்த மும்பை அணி இப்ப 3வது இடத்துக்கு உயர்ந்திருக்காங்க. சத்தியமா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் யாருமே எதிர்பார்க்கல மும்பை இந்தியன்ஸ் அணி கிட்ட இருந்து. அதே போல நம்ம சிஎஸ்கே அணி 10வது இடத்திலே தொடர்ந்து இருந்தாங்க. ஹைதராபாத் அணி இந்த ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறதால அவங்களுடைய ரன் ரேட் கணிசமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல அடுத்த ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணி கூட ஹைதராபாத் அணிக்கு எதிராக தான் விளையாடுறாங்க. கண்டிப்பா ஹைதராபாத் அவங்க இருக்கிற ஃபார்முக்கு சிஎஸ்கே அணி ஜெயிக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால சிஎஸ்கே அணி நிச்சயமா அடுத்த ஆட்டங்கள் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியான டீம்ல தான் சிஎஸ்கே விளையாடுறாங்க. அதனால மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த மேட்ச்ல நமக்கு அவங்க செஞ்சிருக்க பாயிண்ட்ஸ் டேபிள் உதவி கண்டிப்பா சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு கதவு கொஞ்சம் அவங்க சற்றே திறந்து விட்டுருக்காங்க. ஆனால் நம்ம சிஎஸ்கே ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கதவுல பூந்தே பிளே ஆஃபுக்கு போயிடலாம். ஸோ ஹைதராபாத் அணிக்கு தான் மும்பை இந்தியன்ஸ் அணி இன்னைக்கு விளையாண்டிருக்க இந்த அபாரமான ஆட்டம் ரோஹித் சர்மா அவருடைய கம்பேக்கை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.